தமிழகத்தில் சாதி ரீதியான பிரச்சினைகள் தலை தூக்க திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளே முக்கிய காரணம் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கடுமையாக சாடியுள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் தொடர்பாக குறிப்பாக இது தொடர்பான ஆணவ படுகொலை சம்பந்தமாக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலும் மற்றும் பல்வேறு இயக்கங்கள் சார்பில் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக புதிய தமிழக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி நம்மிடம் இருக்கிற அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஆணவ படுகொலை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கவின் வெட்டப்பட்ட சம்பவம் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது சார்? இது ஒரு மிகப்பெரிய அநியாயமான மனிதநேயமற்ற மிக கொடூரமான கொலை. இது மனிதநேயத்தை விரும்பக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுமே அனைத்து மனிதர்களுமே இதை கண்டிக்க வேண்டும். அந்த வகையில் என்னுடைய கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்து தான் இப்படி நாங்கள் நேற்று டாக்டர் ஷியாம் நேற்று அவங்களுடைய பெற்றோரை பார்த்து இன்றைக்கி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஆயிரக்கணக்கான பேர் திரட்டி நெல்லையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம். சார், குறிப்பாக தென் மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இப்போ பரவலாகவே அந்த ஆணவ படுகொலை என்பது அதிகரித்திருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக இந்த ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும்னா இப்போ கோரிக்கை வலுவாக எழுத்து உங்களுடைய பார்வை கருத்து என்னவா இருக்கு? தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமாக சாதி ஒழிப்பு பேசுகிற மாநிலம் தமிழ்நாடு. முற்போக்கு பேசுகிற மாநிலம் தமிழ்நாடு. திராவிடம் பேசுகிறாங்க, பெரியார் பேசுகிறாங்க, எல்லாம் பேசாத எதுவுமே கிடையாது. ஆனால் இதற்கு கேரளாவில் 100% 25% கலப்பு திருமணம் நடக்குது. பஞ்சாபில் 19% கலப்பு திருமணம் நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கலப்பு திருமணங்கள் சாதி மறுப்பு மாறி திருமணம் செய்து கொடுக்க வெறும் 3%, அதிகமாக இல்லை. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஆட்சியாளர்கள் 1967க்கு பிறகு ஆட்சியில் வந்தவர்கள் ஒரு சில சாதிகளை அவங்கள பூஸ்டப் பண்ணி அவர்கள் வீரமானவர்கள் அப்படின்னு பூஸ்டப் பண்ணி இந்த அருவாள் கலாச்சாரத்தையும் அதே போல் இந்த மாதிரி சாதிய தூக்கல்களையும் திரைப்படத்திலையும் கொண்டு தேர்தலுக்காக மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடியவர்களையும் அவங்கள ஏற்றா நம்ம ஓட்டு போயிருங்கிற சுயநலத்தோடு கடந்த 50-60 வருஷமாக தமிழ்நாட்டில் 2 அரசியல் கட்சிகள் செய்த மிகப்பெரிய கேடு தான் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் வன்முறை உணர்வுகள் தூண்டி தன்னுடைய ஜாதி வெறிய அவங்க ஒரு விஷத்தை ஒரு நச்சரவத்தை போல விஷத்தை ஜாதி விஷத்தை அவர்கள் உள்விச்சிருக்கிறாங்க. இதை இதுக்கு முழுக்க பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியவர்கள் நம்பர் 1 திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை 2 ஆட்சியாளர்கள் தான் இருக்கணும். அடுத்தது காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் கீழே அடி காவலர்கள் விரலும் மேலே விரையிலும் சாதி வெறிகளாக தான் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கவினுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு குரல் பெருசாக அவருக்கான ஒரு ஆதரவு இல்லை. ஆனால் அஜித்குமாருக்கு கொடுத்த முக்கியத்துவம் இங்கே இல்லை, அந்த கொலை வழக்கில் கொடுத்த முக்கியத்துவம் இங்கே இல்லைன்ற ஒரு வாதம் இருக்குது. இது நீங்கள் சரியாக கேள்வி கேட்டுறீங்க. எல்லாம் பெரும்பாலான அரசியல் கட்சிகள், தேசிய அரசியல் கட்சி, மாநில அரசியல் கட்சி, எல்லா கட்சிகளுமே அதை அப்படி ஒரு மனநிலையை வளர்த்து வச்சுக்கிறாங்க, இன்னும் வளர்த்து கொண்டே இருக்கிறாங்க. இல்லைன்னா அரசியல் கட்சி ஏன் முதலமைச்சர் அஜித்குமாருக்கு நீ ஃபோனில் பேசினா அதே ஃபோன் இங்கே கிடையாது, ஃபோன் இல்லையா உங்ககிட்ட இல்லையா? ஏன் அதே பெற்றோர் பேசலாமல்ல ஒரு வார்த்தை? ஏன் பேசலை? அந்த வழக்கு சிபிஐ ஒப்படைக்கலாமல்ல? ஏன் இன்னைக்கு அவங்க சப் இன்ஸ்பெக்டர் 2 பேர் ஏன் கைது பண்ணணுமல்ல? அப்போ உங்கள்கிட்ட ஒரு பார்வை இருக்கா இல்லையா? உங்கள்கிட்ட குறுகிய பார்வை இருக்கா இல்லையா? அப்போ என்னென்னு பார்க்குறீங்க? ஓட்டு அங்கே போலீஸ் மட்டும்தான் எதிரியாக சாதி அங்கே வரல. அங்கே போலீஸ் மட்டும்தான் எதிரியாக இருந்தது. சரி, அது அப்படின்னா போலீஸ்காரன் மட்டும் கைகள் விடும், 4 போலீஸ்காரன் அப்பாவி அவனை கைகள் விட்டுரு. இங்கே அப்படி இல்லை. அப்போ இவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் உடனே சாதி பகைக்க வேண்டுமோ? அங்கே இன்னொரு அந்த பையன் யார், வேற ஒரு சமுதாயம். அப்போ அவங்களுக்கு சாதகமாக போலீஸ் நடவடிக்கை எடுத்தால் அந்த சமுதாயத்தை ஓட்டெல்லாம் வாங்கிடலாம். இங்கே இவங்களுக்கு எடுத்ததுன்னா வாங்க முடியாது. எனவே நடவடிக்கை பேசாமல் விட்டுரு, அந்த சமுதாயத்துடைய பகையை வேண்டாம். இதுபோல் குறுகிய சிந்தனையோடு ஆட்சியாளர்கள் அணுகிறதுனால அதிகாரிகளும் அதே சிந்தனைக்கு இலக்காகி ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தை சீரழித்து வைத்திருக்கிறார்கள். அப்போ எல்லாருடைய மனசுக்கு காசு ஆக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர நியாயத்துக்கு நிற்கிற மனப்பான்மை வரல. நியூஸ் ரமேஷுடன் பிரசாந்த்.